அவை தைடிவியார உடைக்க போறான்னு சொல்லி நீதிமன்றம் காட்டல கொடுத்தா நான் தான் முதலாவதோட நீதிமன்றம் ஒன்று இருக்குதானே ராசா இந்த நாட்டு தைடிவியார கிளப்பம் சொல்ற எத்தனை பேர் வந்து அந்த அவன் போலீஸ்காரத்துக்கு வேலை ஏற்ற முன்னும் குளர்னதானே ஐயோ ஐயோ உண்டு இப்போ திங்க் பண்ணணும் போராட்டத்துக்கு சனங்களை கொண்டே விடுறதை விட்டுட்டு அதில் என்ன பெரிய பிரயோசனம் எடுப்பாய் முடிவை என்னன்னு பார்க்கணும் கட்டினவனும் விடுறான் இல்லை எனக்கும் காணி வேணும் என்ன செய்யணும் நான் பத்தியால குத்தையிலுமா போய் புத்த வைக்குது இல்லை என்ன செய்யணும் வேணுமா உங்களுக்கு வெள்ளவத்தில் அடிப்பானுங்க வெள்ளவத்தில் இருக்கிற தமிழக கடையெல்லாம் கொளுத்துவாங்க தேவையா அதுதான் சிங்கள தினத்தில் சிங்களத்தில் சொல்லிங்க நானும் ஜெஃப்னா எம்பி தான் எங்களுக்கு சரியா இன்றைய தினம் காரணம் டிசிசி மீட்டிங்ல என்ன நடந்தது காரணம் சரியான சுமூத்தா போனது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நினைக்கிறேன் சரியா 9 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணினாங்க இப்போ 4 மணித்தியாலம் கணக்கு விஷயம் கதைப்பட்டது முக்கியமாக இந்த பிரதேச தவிசாளர் அது வந்து எந்த கட்சியுமே இல்லாத சுயேட்சை குழுவால் வந்து எங்கட சுயேட்சை குழு இல்லை இங்கே தானே சுயேட்சையாக வேண்டிய ஒரு தவிசாளர்கள் இதை மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள விட சொல்லியிருந்தாங்க எல்லாருமே உள்ளுக்க வந்திருந்தது நல்ல ஸ்மூத்தாகவும் முக்கியமான விடயங்கள் கதைக்கப்பட்டது செய்யக்கூடிய விடயங்களை செய்யலாம்னு சொன்னாங்க செய்யலாத விடயங்களை செய்யலாம்னு சொன்னாங்க முக்கியமாக வந்து அதில் கணக்கு அந்த ஆர்டிடி மற்றது இந்த எம்ஓஹெச் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் என்றால் கணம் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் அதை தான் பதில் சொன்னது முக்கியமாக டிஎஸ்க்கு நன்றி சொல்லணும் என்றால் நல்ல நீட்டாக ப்ரெசன்டேஷன் செய்திருந்ததா நல்ல ப்ரெசன்டேஷன் செய்த போய்க்கும் நல்ல ஸ்மூத்தாக போனது ஒரு அடிபாடும் இருக்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது நாங்கள் நீட்டாக பண்ணியிருந்தோம் சரி வழியில் இல்லாத உலா முழுக்க போகிறப்ப தையிட்டியை வந்து சனத்தின் காணிராசா அதில் எந்த சந்தேகம் இல்லை தானே பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேணும் அது அந்த 2வது கோஷத்துக்கு வாசகமும் எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ என்னடா இந்த பில்டிங்கை உடைச்சிட்டு தாங்கன்னு சொன்னால் சட்டத்தை யோசிக்கணும் நாங்கள் இப்போ நானும் ப்ராக்டிக்கலாக கதைக்கலாம் ஆக்களை உணர்ச்சி வசப்படுத்தி கதைக்கலாம் ரோட்டெல்லாம் உடைப்போம் அதெல்லாம் உடைப்போம் இதெல்லாம் உடைப்போம் இப்போ தையிட்டு யாரே கிளப்பம்னு சொல்கிற எத்தனை பேர் வந்து அந்த அவன் போலீஸ்காரத்துக்கு வேனில் ஏற்ற முன்னும் குளர்னதானே ஐயோ ஐயோ உண்டு அப்போ திங்க் பண்ணணும் சும்மா போராட்டத்துக்கு சனங்களை கொண்டே விடுறதை விட்டுட்டு அதில் என்ன பிரயோசனம் பாய் முடிவை என்னன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு என்னன்னு சொல்கிறது வடிவாக சொல்கிறேன்டா ஒரு ப்ரொசஸ் ஒரு இன்புட் ஒன்று இருக்கணும் ஒரு உள்ளூர் ஒன்று இருக்கணும் அதை இப்போ இந்த உதாரணத்துக்கு ஷர்ட்டுண்டா துணி அதை தைக்க வேணும் வெளியில் ஷர்ட்டாக வெளியால் வரும் அது வெளியீடு இன்புட் ப்ரொசஸ் அவுட்புட் இப்போ இந்த போராட்டத்தின் அவுட்புட் என்ன வெளியீடு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் கையில் வேற உடைக்க போகிறோமா நான் சொல்கிறேன் ரெடியாண்டு நானும் பாருண்டா சொல்கிறேன் எத்தனை பேர் இதில் வேற போயினேன் கஜேந்திர மாதிரி பண்ண போல நான் கஜேந்திரன் சுகாஷ் மணியோ அவர் இந்த இன்னொரு லோயர் 5-6 பேர் காணும் அதோட இந்த பெரிய சபை தவிசாளர் ஆளுக்கு ஒரு கடப்பாறை வம்படியோட போய் உடைக்கிற விஷயமும் இல்லை 2வது அவங்க வச்சிருக்கிற காணியில் அவங்க தங்களுக்கு தேவையில்லைன்ற காணியில் எல்லாத்தையுமே விடுவிக்கணும் அதில் எந்த சந்தேகம் இல்லை தானே அதை போய் சனத்துட்டு உண்மையை சொல்லணும் அதை எங்கள்ட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த முதுகெலும்பு கூட இல்லை விட அன்றைக்கு பாயத்தாரி சந்திரசேகர் சொல்லி போட்டார் அதை காணி தைட்டு உடைக்கலாம் அதை உடனே சொல்கிறேன் என்னென்னா தங்கண்ட ஆட்சியில் கட்டுப்பட்ட இல்லை இப்போ நீங்கள் தானே ஆட்சி நீங்கள் தானே பதில் சொல்லணும் அப்போ உடைக்கலாம் அது ஒன்று உடைக்கலாம் 2வது அடுத்து என்ன ரெமிடிஸ் என்ன அதுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த காணிக்குரிய காசை பொதுமக்கள்கிட்ட வேண்டி கொடுக்கணும் அதான் அதோட ஆப்ஷன் அதானே ஆப்ஷன் சரி இப்போ என்னுடைய காணியை ஒரு ஆள் அடாத்த பிடிச்சி வீட்டை கட்டிட்டேன் நான் சொல்லுவேன் சரி என் காணியை விடு அப்படி இதை விட இடையிலாண்டா காணிக்குரிய காசை கூட்டி தாயணும் ஏன் நான் கேட்குறது அதை தாரத்துக்கு அரசாங்கம் ரெடி இல்லை 2வது 3வது பிரச்சனை அப்படியும் கட்டினவனும் விடுறான் இல்லை எனக்கும் காணி வேணும் என்ன செய்யணும் நான் பத்தியால குத்தையிலுமா போய் புத்த வைக்குது இல்லை என்ன செய்யணும் போய் போலீஸில் கம்ப்ளைண்டை போட்டு காணி ஒரு வேற ஒரு ஆள் வந்து சொல்லி கொண்டிருக்க அதனோட 1912 ஆண்டு உறுதி இருக்கணும் இவ்வளோ உறுதி இருக்கிற நீங்களே எல்லாப்பா பயப்படுறீங்க போய் வழக்கு கொண்டு போகிறது வழக்குக்கு 10 வருஷம் செல்லுமாங்க அப்போ வழக்குக்கு போடுறதுக்கு பிரச்சனைக்காண்டி ஒரு ஆள் வெட்டேலுமா கொத்தேலுமா நாங்கள் இல்லை அப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை வழக்குக்கு கொண்டு போகணும் வழக்கில் இவ கோர்ட் ஆஃப் அப்பீல் சுமந்திரன் இருக்கிறார் கயந்திரமார் கொண்டாம்பளம் தானே அலவாங்கு விழுங்கி ஒரு பெரிய ஒரு லோயர் அலவாங்கு இந்த விழுங்கிட்ட சுகாசன் இன்னொரு அலவாங்கு விழுங்கி ஒன்று இருக்குதானே இப்போ வழக்கு போடுவது சொல்லுங்க என்னோட உறுதி இருக்குன்னா வழக்க போட சொல்லுங்க வழக்கம் போடல காசும் பண்ணி கொடுக்கக்கூடாது வழக்கம் போட மாட்டோம் ஐயோ அம்மானு கத்துவோம் அடிச்சா ஊன்ட்டு குளருவோம் மட்டும் என்ன ஆயிடுது அவன் அடிப்பான் 3 அங்கேயே வளர்ப்பானு அந்த எந்த சந்தேகம் இல்லை சும்மா இருக்கிற கேம்பஸ் படியில் ஒரு கொத்தரொட்டியை கொடுக்குறது ஒரு பியர் போத்தில் கொடுக்குறது அவன் பாவண்டு அவங்க என்னதுக்கு போராட்டம் போறான்டே தெரியாது இவங்க பாஸ் அவுட் பண்ணி 4000-5000 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்களா அது இல்லாத கொடுத்து போட்டு இவங்களை கூட்டிக் கொண்டு போய் தைடிவியார உடைக்க பிரச்சனை இல்லை தைடிவியார உடைக்கணும் பண்றதுல எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை உடைக்கலாமான்றதான் கேள்வி
விளங்குதா உங்களுக்கு பிரச்சனை உடைக்கணும் எனக்கு மாசேடா உடைக்கலாமண்டா ஓமண்டா வாங்க ஒடிப்பான் உடைக்கலாண்டா காசை வேணும் ரெண்டும் இல்லாம எடுக்க பிச்சைக்காரன் புண்மேரி நெருக்க சொரிஞ்சு போட்டு அந்த புண்ணை காட்டி கொண்டு பிச்சை எடுத்து தெரியக்கூடாது அவ்வளவுதான் இந்த கேள்வியினுடைய பாதி அது சரி. ஆனா அதே கருத்து என்னன்னு சொன்னா நீங்க அந்த டெய்லி மிரருக்கு நியூஸ் கொடுத்ததால நான் அதில் சின்ன தெரியாது இருக்கிறான் பிரச்சனை டெய்லி மிரர் இல்லை சகல சிங்கள மீடியாவுக்கும் மீடியா கட் கொடுத்துருக்கிறேன் இந்த தையிட்டு திச விகாரையை உடைக்க வேணும் என்ற கருத்து வடக்குமால் தமிழ் மக்களுடைய கருத்து இல்லை இது சைக்கிள் கட்சியின் கருத்து மட்டும்தான் வடக்குமால் தமிழ் மக்கள் யோசிக்கிறேன்டா இனியும் சண்டை வேண்டாம் இனியும் பிரச்சனை வேண்டாம் இனியும் அடிபடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் நிம்மதியாக இருக்க போகிறோம் இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்கூட அரசாங்கத்தில் கேட்குறோம் நான் சொன்னதில் என்ன பிள்ளையா இருக்கு தெளிவாக சொல்லியிருக்கீங்க அவ்வளோதான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சிங்களத்தை அதை இல்லை அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் 3ஆம் தேதி இவ வலிக்கிட்டு அதை உடைக்க போறீங்க மட்டும் வரையினம் உடைக்க போடுறோம் ஒருத்தர் வாரது முழுக்க ஒரு 200 பேர் இந்த கட்சிக்கார தான் வரையினம் 6 லட்சம் ஜனம் இருக்கு 1 லட்சம் ஜனமாவது போக வேண்டாமா உடைக்கிறதுக்கு 100 பேர் போய் அந்த இதை உடைக்கிறதாவே 6 லட்சம் ஜனத்தினுடைய கருத்து இந்த வயிற்றுவியார பிரச்சனை முடிக்கவும் உடனடியாக முடிக்கணும் அவ்வளவுதான் அதை சட்ட ரீதியாக முடிக்கிறீங்களா சட்ட ரீதியில் அரசாங்க ரீதியா அல்லது அரசியல் ரீதியாக முடிக்கிறீங்களான்னு பிரச்சனை உடனே முடிக்க வேணும் இல்லை இவங்க தான் போய் உடைக்க போறோம்னு கூத்தடிச்சா வடக்குமால் ஜனத்துக்கு தெற்கில் அடிக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் 83ஆம் ஆண்டு இப்படி தான் நானும் பிறக்கையில் நீங்களும் பிறக்கையில் ரோட்டில் போட்டு டயர் போட்டு 3 மாத பிள்ளையே டயர் போட்டு கொளுத்தினோம் சிங்கள காடியர்கள் இப்போவும் அங்கே என்ன பேர் அவனுக்கு விமல் வீரவன்ஸ் இல்லை மற்ற என்ன பேர் இன்னொரு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவனுக்கு ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் அவன் சொல்லி கொண்டிருக்கான் தையிட்டு வேற கிட்டவா கொளுத்துவோம் ஸோ இங்கே கஜேந்திரமார் பொன்னம்பலத்துக்கும் கட்டக்காலத்தன் கஜேந்திரம் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் ஒரு 200 பேரை கொண்டு போகின்றது முதலாவது அங்கே தெற்குல உசுப்பேற்றுவாங்க உசுப்பினா வெள்ளவத்தில் வடி விடும் வேணும் உங்களுக்கு இது வெள்ளவத்தில் அடிப்பானுங்க வெள்ளவத்தில் இருக்கிற தமிழக கடையெல்லாம் கொளுத்துவாங்க தேவையா அதுதான் சிங்கள தினத்தில் சொல்லியிருக்கேன் நானும் ஜெஃப்னா எம்பி தான் எங்களுக்கு சண்டே ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த தையிட்டு வேறையை திருப்பி கொடுக்கறதுக்குரிய வேலையை செய்தாங்க வேண்டாம் சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் மற்றது உடைக்க போகிறது யாழ்ப்பாண தேவையில்லை சைக்கிளும் வீடு தானே சொல்லியிருக்கேன் சரிதானே அதான் சொல்லியிருக்கேன் உடைப்பதற்கான சந்தோஷம் கடும் சந்தோஷம் நான் தான் உடைப்பேன் நான் 2 உடைப்பேன் முதலாளா நீங்க போய் 2 உடைப்பீங்க முதலாளா நான் 2 உடைப்பேன் ஒரு நீதிமன்றமே சொல்லிட்டேன் உடையண்டு இப்போ இந்த 6 தடுக்கலும் ஆகவே தையிட்டு வேற உடைக்க போறேன்னு சொல்லி நீதிமன்றம் காட்டல கொடுத்தா நான் தான் முதலாவது நீதிமன்றம் ஒன்று இருக்குதானே ராசா இந்த நாட்டில் சும்மா ஆளாளுக்கு உசு பேத்தி சனத்தை கொண்டு ஜெயிலில் போடக்கூடாதானே ஜட்ஜ் ஒரு நாளும் உங்களை கட்சியை பார்த்து போட மாட்டேன் சுமந்திரன் பேருக்கோ கலைஞர் பேருக்கோ ஜட்ஜ் தீர்ப்பு எழுத மாட்டேன் யார் தப்பல்கள் அம்பிடுதோ அம்பிட்ட தப்பல்னா உள்ள போகும் சரிதான் இதுகள் நிற்குதுண்டா இதில் போய் குடாடி போட்டு அசலம் அடிக்கிறது இப்போ என்னடா கேட்ட வைக்கிற பேர் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிரபல ஜி என்ற மகன் ஒரு ஆளுக்கு யாழ்ப்பாணத்தில் பிரபல ஜி என்ற மகன் ஒரு ஆளுக்கு 20 லட்சம் தரலாம் அசைலம் அடிக்கிறதுக்கு என்னோட காரில் வச்சு படம் எடுத்து போட்டு ஒரு கடிதம் 20 லட்சம் 10 கடிதம் கொடுத்தா கொடுக்கலாது எனக்கு எத்தனையோ பேர் லண்டன்லேருந்துலாம் கால் பண்ணி கேட்கணும் தம்பி கடிதம் தர மாட்டீங்களா 10 லட்சம் பேர் நாங்கள் ஒருத்தரும் கடிதம் இந்த கையால் கடிதம் போகாது இவங்க செய்கிற முழுக்க இந்த பிஸ்னஸ் தாண்டா இதில் கொண்டே கத்த விடுறது இல்லைன்ற கத்தின கணவர் அசலம் அடிக்க தமிழ்நாட்டில் போயிடு கொஞ்சம் இவன் 2 பேர் அப்படி சில்லறதனமான வியாபாரம் செய்ய கொண்டிருக்கான் நீ அசலம் அடிச்சு காசை உழைச்சி நீ அந்த கடிதத்தை உள்ள எனக்கு அது பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன் அது உண்மையான அரசியல் எந்த அரசியல் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கும் காரணம் இவ்வளோ கேவலமாக இருக்குது ரோட்டுகள் போடையில ஒன்றும் போடையில அதை கதைக்கிறதுக்கு எந்த தமிழ் எம்பி வந்தது காரணர் சேனத்தின் தண்ணி கொடுக்கல கதைக்கிறதுக்கு இந்த தமிழ் எம்பி வந்தது காரணர் சேனத்துக்கு ரோட்டு போடையில கதைக்கிறது என்ன நான் பானந்தராசோட சண்டை பிடிச்சேனா அல்லது சிறியரனுடையாவது நான் அண்டை அந்த மெலபாம்பு விழுங்கி கயந்திரன் என்ன பார்த்து யூ ஃபக் யுவர் அம்மான்னு சொல்லிக்கலையும் நான் என்ன சொன்னேன்னா பேசாம தான் ஏன்னா பேட்டில் ஃபீல்டை சூஸ் பண்றது நான் கண்டாண்ட நான் அதை அறியுது எனக்கு தெரியும் எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல சுடுவோணும் எந்த இடத்துல பொதுக்கணும் பிரேசபையில் 5 பேருக்கு வழக்கு போட்டுருக்கேன் சரிதானே தூசா பார்த்து ரெக்கார்டிங் கேட்டேன் அந்த ரெக்கார்டிங் உங்களோட அம்மா தங்கச்சி கேட்கணுமா உங்களோட தங்கச்சி அக்கா மாதிரி கேட்கணுமா அப்படியே படத்தோட போட்டிருக்கேன் சும்மா ஜென்டல்மேன் மாதிரி 20 வருஷம் மாற்றினாங்க இப்போ முழுக்க உடையதுன்றவனும் செய்யலாம் கத்துறாங்க அவ்வளோ வேற ஒன்று சரி இந்த பிரேசபை மீட்டிங் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த காரணாட்சியத்தை பார்த்துக்கலாம் தானே ஏன் வரையில என்னடா இது மகேஸ்வரன் இடம் இது விஜயலா மகேஸ்வரன் தெரியும் விஜயலா மகேஸ்வரன் இடம் அப்ப இங்க வந்து அரசியல் செய்தா ஓட்டு வேற ஆளுன்னு தெரியும் அதோட வரையில பிச்சைக்கார அரசியல் இங்க இருக்கிற சனத்துக்கும் மகேஸ்வரனுக்கும் என்னடா சம்பந்தம் அந்த நேரம் மகேஸ்வரன் ஒரு அமைச்சராகவோ எம்பியா இருக்கேங்கல்ல காரணம் இருக்கு ஏதோ செய்தாங்க அந்த சுட்டு ஜாகுண்டாங்க இப்ப இருக்க சனத்தை யார் பாக்குறது எனக்கு அப்புறம் இந்த பிரதேச அரசியலோ இந்த அரசியலோ தமிழ் சிங்கள அரசியலும் இல்லை
எனக்கு இப்போவும் தெற்கிட போனா வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் சிஎம்மா கேட்க சொல்லி கேட்குறாங்க. சரி, நான் அன்றைக்கும் என்ன கேட்டவே சகல எதிர்கட்சியுமா சேர்ந்து பொது கேண்டிடேட்டா மேல் மாகாணத்துக்குரிய சிஎம்மா போயிடலாம். அது வடக்கு மாநில ஜனம் என்ன விடாதுன்னு நான் அதில் தமிழ்லையும் சொல்லிக்கேன். வடக்கு மாநில ஜனம் என்ன விடாது, விட்டா நான் வருவேன். சரி, நன்றி.